பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் உங்களோட நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பு வருகிற மே 31ஆம் தேதி செஞ்சியில் வந்து நடைபெற இருக்கு. நம்ம ஏற்கனவே அதை குறித்து நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். வழக்கமாக எப்போதுமே வந்து அந்த வகுப்பு நடத்தக்கூடிய அன்புக்குரிய நண்பர் மதுரை ஆர்டி ஹக்கீம் அவர்கள் வந்து வழக்கமாக நம்ம சேனல் உறவுகளோட ஒரு சில நிமிடங்கள் பேசி வீடியோ வெளியிடுறது வழக்கம். அந்த வகையில் அவங்க பேசியிருக்காங்க. உங்கள் எல்லாத்தையும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நம்ம ஏன் வந்து இன்னைக்கு அதிக அளவில் கடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒவ்வொரு பள்ளிகள்லையும் மாணவர் சேர்க்கைக்கு எவ்வளோ கட்டணம் வந்து வசூல் பண்ணுறாங்க, இந்த கட்டணங்களை வந்து வெளிப்படையாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தகவல் ஆணையம் போய் வந்து அந்த ஆர்டிஐ வந்து மெயின் பண்ணி அவர் வழக்கு தொடுத்ததுனால அந்த வழக்கை விசாரித்த ஆணையர் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஆமாம், ஒவ்வொரு பள்ளிகளையும் எவ்வளோ வந்து வசூல் பண்ணுறாங்கங்கிறத வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் வெளியிட வேண்டியது அவசியமாக இருக்கு. கண்டிப்பாக வந்து இது வந்து ஏன்னா வந்து ஒரு பள்ளிக்கு இன்னொரு பள்ளி மாறுதலாக வசூல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஜுகேஷன் தான் நிறைய வந்து இல்லீகலாக வந்து கட்டணம் வசூல் பண்ணுற நிலைமைக்கு ஆகியிருக்கு. அதனால் ஒரு வெளிப்படைத்தன்மை அவசியமாக இருக்குது. அதனால் எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இன்றைக்கி கல்வி கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் மாறுபடுது. ஸோ அதனால் வந்து அது எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிற முழு தகவலை வந்து நீங்கள் ஓப்பன் டாக்கில் வெளியிட வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத ஆணையர் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஆர்டிஐ மூலம் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் என்ற நிகழ்வு தான். அதனால் இந்த சட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு ஊராக வந்து என்ன செய்கிறோம்னா இந்த சட்டங்களை வந்து சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கோம். ஆகவே வந்து உங்களுடைய காலம் நேரங்களெல்லாம் செலவு செய்து நீங்கள் இந்த வகுப்புகள் வந்து கலந்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதில் வந்து ஆண் பெண் என்ற பாகுபாடுகள்ல, படித்தவங்க படிக்காதவங்க என்ற பாகுபாடுகள்ல, வக்கீல்கள் யார் வேணாலும் வந்து தாராளமாக கலந்துக்கலாம். இந்திய குடிமக்களாக இருக்கிற யார் வேணாலும் இந்த சட்டத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்களை அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது. திரையில் தோன்றக்கூடிய எண்ணம் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்க. உங்களோட தொடர்ந்து ஹக்கீம் அவர்கள் பேசுகிறாங்க, அதையும் கேளுங்க. காமன் மேன் யூடியூப் தளத்தினுடைய நம்ம நேயர்களே அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். நான் மதுரை ஆர்டி ஹக்கீம் பேசுகிறேன். வரக்கூடிய 31ஆம் தேதி, மே மாதம் 31ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நம்முடைய ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நம்ம பயிற்சி வகுப்பு நடந்துகிட்டு இருக்கிறது நீங்கள் காமன் மேன் சேனல் மூலமாக அறிந்தது. இதில் ஒரு வாய்ப்பாக செஞ்சி நகரத்தில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. இதில் நம்ம ஆர்டிஐ பற்றியான விஷயங்களையும், ஆர்டிஐ சட்டத்தினுடைய பிரிவுகள் எப்படி இருக்கு, ஆர்டிஐ சட்டத்தில் எப்படி மனு எழுத வேண்டும், ஆர்டிஐ சட்டத்தில் எப்படி மேல்முடி செய்யணும், எப்படி தகவல் ஆணையத்தை அணுகணும் என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர்றோம். அதுக்கடுத்து நம்முடைய ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜன், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், உங்களை எல்லாருக்கும் தெரியும் நல்லா. அவர் தன்னுடைய ஆர்டிஐ அனுபவங்களை உங்களுக்கு பகிர இருக்கிறாரு. அதை தொடர்ந்து நம்முடைய நிலம் உங்கள் எதிர்காலம் அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் சாமு பரஞ்சோதி பாண்டியன் 5 நிலம் தொடர்பான 5 புத்தகங்களை எழுதி தமிழ்நாட்டில் லேண்ட் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அவர் நிலம் குறித்த விஷயங்களை நம்மோடு பகிர இருக்கிறார். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மதிய உணவு ஏற்பாடு அங்கே இருக்கு. உங்களுக்கு ஒரு சிறந்த அரங்கம், ஏஆர் திருமண மண்டபம் சொல்லிட்டு செஞ்சி கோட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்குலேருந்து நடந்து வர தூரத்தில் தான் அந்த மண்டபம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்குது. நீங்கள் ஏதேனும் நிலம் தொடர்பான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்களுடைய அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம பாண்டியன் அவர்கள் உங்களுக்கு விளக்கங்களை சொல்வதற்கு அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படி ஒரு சிறந்த நாளாக அந்த நாளை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த ஏற்பாட்டினுடைய முக்கிய கதாநாயகனாக இருப்பவர் நம்முடைய லோகநாதன் அவர்கள். தென்றல் கம்ப்யூட்டர் என்கின்ற ஒரு நிறுவனத்தை செஞ்சி கோட்டை நகரத்தில் நடத்தி கொண்டு அதே இடத்துல எல்எல்பி படித்த ஒரு வழக்கறிஞராகவும் இருந்து கொண்டு இந்த செஞ்சி ஆர்டிஐ நிகழ்ச்சியையும் நிலம் உங்கள் எதிர்காலம் நிகழ்ச்சியையும் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் வாங்க, ஒரு சிறப்பான நாளை நாம் வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவோம். உங்களுடைய சட்டம் தொடர்பான அத்தனை சந்தேகங்களையும் தீர்ப்பதற்கும், அப்புறம் நம்முடைய ஆர்டிஐ தொடர்பான அத்தனை சந்தேகங்களை தீர்ப்பதற்கும், நிலம் தொடர்பான உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இந்த நிகழ்ச்சி அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான், நம்முடைய ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜன், அப்புறம் நம்முடைய சாமு பரஞ்சோதி பாண்டியன் ஆகிய மூவரும் உங்களை செஞ்சியில் சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்.
வாருங்கள், செஞ்சியில் சந்திப்போம். வரும் ஞாயிறு இங்கே வர்றதுக்கு உங்களுடைய வருகையை இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் லோகநாதன் அவருடைய தொலைபேசி எண்ணில் நீங்க அழைச்சு நான் வர்றேன் அப்படிங்கிற அந்த தகவலையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள். நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனலுடைய நேயர்களுக்கு எப்பொழுதும் ஒரு பெரிய வரவேற்பு என்பது நாங்கள் கொடுக்குறோம். அந்த வரவேற்பின் ஒரு பகுதியாக செஞ்சியில் உங்களை சந்திக்க நாங்கள் காத்திருக்கிறோம். வாங்க, சந்திப்போம். மகிழ்ச்சி.